வணக்கம் மதுரை, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கா. நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி செகண்ட் அட்டெம்ப்டில் டே 5. ஏன்னா செகண்ட் அட்டெம்ப்டில் டே 5 யாருன்னா புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணி தோத்துட்டு இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிக்கிறேன். அதுதான் இன்றைக்கி டே 5. இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 10 மணி ஆயிடுச்சு. ½ அன் ஹவர் லேட்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுதான் லேட்டு. ஸோ ஓகே, வழக்கம் போல் இன்றைக்கி போட்டு ஆன் பண்ண போகிறேன். சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு மேலே ஜொமேட்டோ ஆன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு போட்டு ஆன் பண்ணி ஆன்லைன் போயிட்டு ஆர்டர் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பஜாரே ஆன் பண்ண உடனே ஒரு ஆர்டரு. எவ்வளோது ஆர்டர்னா 157 ரூபா. சரி, ஆன் பண்ணோடனே ஒரு ஆர்டரு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 137 ரூபாது. அது பிக்கப் பண்ணுறது தான் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிக்கப்பு வெறும் 1 கிலோமீட்ரு இங்கே அங்கே தான் ஆகுது. அப்படி போனால் பிக்கப் அது எங்கன்னா காந்தி நகர் காந்தி பஜாரா, அது எங்கன்னு தெரில. நான் காந்தி நகர் கங்கா நகரானே தெரில. அது சரியாக கவனிக்கலை. டக்குன்னு ஆர்டர் வந்தோடனே அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே, அதை பிக்கப் பண்ணிட்டு அது எவ்வளோ கிலோமீட்டர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வதரே ஃபஸ்ட் ஆர்டரே கேன்சல் ஆகிடுச்சு வதரே. அது ஏன்னா பாக்ஸை இவ்வளோ இருக்குது. அது பின்னாடி வச்சுக்கிறதுக்கு ஆகாது. ஏன்னா பின்னாடி ஜொமேட்டோ பேக் இருக்குது. அதனால் வேணாம் மேடம், கேன்சல் பண்ணுங்க சொல்லிட்டு கேன்சல் பண்ண வச்சிட்டேன். என்ன பண்ணுறதுக்கு, அது ஃபஸ்ட் ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. அது ரொம்ப பெருசாக தெரியும். நானும் ட்ரை பண்ணேன், எப்படியாச்சும் எடுத்துன்னு போயிடலாம், ட்ரை பண்ணலாம். 177 வேறு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. அதே செகண்ட் ஹேண்டர் வந்துச்சு. செகண்ட் ஹேண்டர் எவ்வளோ இருப்பாங்கன்னா 95 ரூபா வந்துக்குது. இங்கே தான் நான் பக்கத்தில் தான் இருக்கோம். நானும் எங்கே அந்த கேன்சல் பண்ணணும் அதே லொக்கேஷன் தான் காட்டுது. மறுபடியும் அதே பார்சல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கிறேன் நான். சரி, 95 ரூபாது எங்கே இருக்குதுன்னு சொல்லி, எங்கே ட்ராப்பு எவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இங்கெல்லாம் ரொம்ப ரோலிங் ஆகுது. அப்புறம் வேறு ஃபஸ்ட் ஆர்டர் எங்கன்னா 5.8 கிலோமீட்ரு சாக்கார் நகர். இங்கே வெறும் 13 நிமிஷம். இதுக்கு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 93 ரூபா. என்ன எடுத்து பண்ணிக்கிறேன்னா சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு பல்லியாமும். ஓகே வேறு, இதை கொடுத்துட்டு நான் திருப்பி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 4 மணி நேரம் தானே, டக்குன்னு போய்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இதான் நான் இங்கே சென்டரில் போகும்போதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் இருந்துச்சுன்னா அது அப்போ உடனே அப்டேட் பண்ணுறேன். செகண்ட் ஆர்டர் வந்துச்சு. செகண்ட் ஆர்டர் எவ்வளோக்கு வந்துக்குதுன்னா 202 ரூபா. சாகர் நகர்லேருந்து அசோக் நகருக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? நாங்கள் வந்து 13 கிலோமீட்டருக்கு 202 ரூபா வந்துக்குது. இப்போது நான் எங்கே இருக்கிறேன்னா மேக்கி சர்க்கிள் கிட்ட தான் இருக்கிறேன் நான். இங்கே வந்து அசோக் நகர் டக்குன்னு போயிடுவேன். இன்னொரு 20 நிமிஷத்தில் போயிடுவேன். ஓகே, இதை கொடுத்துட்டு எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு டெலிவரி கொடுத்தாயிடுச்சு. இப்போ சிக்னலில் நிற்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணான்னா, ஜொமேட்டோக்காரன் அவன் ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு தான். அவனுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் உள்ளே விடுறதுக்கு அலோடு இல்லையா. அதனால் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணிக்கிறான். அதனால் உள்ளே வரத்துக்கு ஆகாது மேடம் சொல்லிக்கிறானா. அதனால் அவனுக்கு வேணாம், அவனு உள்ளே வரத்துக்கு வேணாவா. சரி, அப்போ நான் கேட்கன்னு வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டானா. சரி ஆயிடுச்சு சொல்லிட்டு அவன் பேக்கில் போட்டுக்கிறான். பேக்கில் போட்டு இன்னொரு ஆர்டர் எடுத்து போயின்னுக்கிறான். ஆர்டர் கேன்சல் ஆகிட்டாலே ஒரு குஷி, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார், 3வது ஆர்டருக்கு வெயிட் பண்ணிக்கிறேன். வந்துச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வேறு இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. இன்னொரு ஆர்டர் எங்கே வந்துருக்குன்னா மாதேபுரா. இங்கே வந்து 14 கிலோமீட்ரு. இதுக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 251 ரூபா. உள்ளே என்ன தெரியல, 12 சவுண்டு வருது. ஒரு கேஸ் கொடுத்தானுங்க. என்னன்னு கேட்டாக்கா சிரப்புன்னாங்க. மெடிக்கல் ஷாப்பில் சிரப் தான் விற்கும். ஏன்னா பிக்கப் மெடிக்கல் ஷாப்பில் தான் எடுத்தேன். ஒன்று என்ன டவுட் ஆகுது, 12 கண்ணாடி பாட்டிலில் சவுண்டு வருது. என்னன்னே தெரில. மடிவாலா கிட்டே கொடுத்தேன். கம்ப்ளீட் ஆச்சு. டைம் 1:15, அரைனிங்ஸ் 501. நெக்ஸ்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. யாருமே இல்லை. காலி சைட்டில் அந்த டிவிக்கு பக்கத்தில் வச்சுட்டு சொல்லிட்டாங்க. சைலண்டாக போய் டிவி பக்கத்தில் வச்சாச்சு. வேறு இங்கேருந்து இன்னொரு ஆர்டருக்கு வச்சுக்கிது. கோரமங்கலா கிட்ட 13 கிலோமீட்ரு. அமௌண்ட் பார்த்திங்கன்னா 220. அது ஒரு 38 நிமிஷத்தில் போயிடலான்னு காட்டுது கூகுள் மேப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக் கொஞ்சம் இருக்குது. அது இப்போ காலியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மதியானம் டைம் 1 மணி ஆயிடுச்சா. வெயில் டைம் யாரும் வெளியே வர்றதில்லை. அதனால் ரோடு காலியாக இருக்கும். இந்த கார்காரங்க தான் டிஸ்டர்பன்ஸ். ஓகே சார், இந்த ஆர்டரை கொடுத்துட்டு
எவ்வளோ நேரத்துக்கு இந்த ஆர்டரை கொடுத்துட்டு எதாவது இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணுறேன். என்ன மாதிரி இன்றைக்கி ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துக்குது. அது இல்லாமல் அதுவும் இல்லாமல் யாருமே எக்ஸ்ட்ரா டிப்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கரெக்டாகிற அமௌண்ட் கரெக்டாக எவ்வளோனா எவ்வளோ அவ்வளோதான் அனுப்புகிறாங்க. நேற்று முன்னத்தெல்லாம் ஒரு 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சிருந்தாங்க. வீக் அதான் மந்த் எண்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்கள்ட்ட காசு இல்லை. அதாவது அவங்களே எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நேற்றே பரவாயில்லப்பா, ஒரு 3-4 பேர் 20 ரூபா 30 ரூபா அப்படி கொடுத்தாங்க. ஓகே வேறு ஒரு டீக்கு குடிச்சிட்டு இப்போ எங்கிறேன்னா சஞ்சய் நகர் ஒரு விஷயம் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் என்ன வேறு டைம் கரெக்டாக 6 மணி ஆகிடுச்சு. மழை வர மாதிரி இருக்குது. ஃபுல் வானம்லாம் இருட்டுன்ட்டுக்குது. ஜொமேட்டோ ஆன் பண்ண முடியுமா முடியாதுன்னு தெரியலையே. நான் வேறு ஜிக்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டுக்கிறேன். வேறு பார்த்தாக்கா வானம் ஃபுல்லாக கருப்பாகிட்டுக்குது. இன்றைக்கி வேறு ஆஃபர் செம்மையாக விட்டுக்கிறான். ஒரு ஜிக்ஸ் முடித்தாலே 175 இன்சென்டிவ். வெயிலும் அடிக்குது, மழையும் வானமும் முடிந்தாக்குது. அதனால் வரணும் வராதானே தெரியலையே. எங்கேயுமே ஒரு கிளியர் ஸ்கையே இல்லை. பார்க்கலாம். இந்த டெலிவரி லாஸ்ட்டு டெலிவரி கொடுத்து பண்ணிக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட்னா 278 ரூபா. எங்கே ட்ராப்னா டின் ஃபேக்ட்ரி. என்ன எடுத்துன்னு போயின்னுக்கிறேன்னா சிகாரு. ஆமாம், ஒரு சிகார் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துன்னு போயின்னுக்கிறேன். இதை 10-18 கிலோமீட்டருக்கு போட்டு பண்ணிக்கிறான் சிகாரை. ஓகே, இதை கொடுத்துட்டு என்ன நிலவரன்றதை நான் திருப்பி இதை கொடுத்துட்டு என்ன நிலவரன்றதை நான் சொல்கிறேன். அப்புறம் வேறு இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:40 ஆகுது. ஸோ இப்போ ஜொமேட்டோ ஆன் பண்ணலாமா வானாவானே எனக்கே ஒரு டவுட்டில் இருக்குது. ஏன்னா வானம் எல்லாம் மூடினுக்குது. கொஞ்சம் கிளியராக இருந்தாலும் பரவாயில்ல, வானெல்லாம் மூடினுக்குது. மழை வர மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. இங்கே வீட்டுக்கு கிட்ட தான் இருக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டு அப்புறமா சென்டரில் மழை கீழே வந்துச்சுன்னா அப்புறமா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வீட்டுக்கு போகலாமா இல்லை ஜொமேட்டோ ஆன் பண்ணலாமான்னு யோசிச்சுன்னுக்கிறேன். அது ஏதோ ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. என்னதுன்னா போலீஸ்காரை பிடிச்சிட்டாங்க. என்ன போலீஸ்காரை பிடிச்சிட்டு எல்லாமே செக் பண்ணி அப்புறமா 100 ரூபா கட்டிட்டு வந்தேன். 100 ரூபா இன்றைக்கி லாஸ். எதுக்கு பிடிச்சாங்கன்னே தெரில. சும்மா நான் பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிருந்தேன். கம்முண்ணா இங்கே வான்னா பின்னாடி பேக் கட்டிங்கிறதுனால பிடிக்கிறாங்க. இப்போ கூட கொஞ்சம் பிடிக்கிறாங்க. என்ன மட்டும்தான் பிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. யார் ஸ்விக்கி ஜொமேட்டோ பேக் வச்சுன்னு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சாங்க. சும்மா பிடிச்சி 100 ரூபா லாஸ். நான் அது வேறு டென்ஷனு. அப்புறமா மழை வேறு வர மாதிரி இருக்குது. பண்ணலாமா வீட்டுக்கு போகலாமான்னு அது வேறு யோசிக்கிறதாகுது. ஜிக்ஸ் வேறு புக் பண்ணிட்டுக்கிறேன். வேறு கொஞ்சம் கூட எதுனா ஒன்று இது மாதிரி இருந்துச்சுன்னா கூட பண்ணலாம். இங்கெல்லாம் வானம் ஃபுல் கருமேகமாக இருக்குது. மழை வந்துச்சுன்னா ஜோராக வந்துடும். அது தான் என்ன பண்ணுறதுன்னு தலையை கெட்டுக்குது. ஜொமேட்டோ ஆன் பண்ணலாமா இல்லை வீட்டுக்கு போகலாமா? ஆல்ரெடி அது வேறு 100 ரூபா வேறு கொடுத்துட்டோம். ஃபைன் வேறு கட்டிட்டுக்கிறோம். அது வேறு லாஸு. மண்டையே குழம்பிட்டுக்குது. சரி, ஒரு 10 நிமிஷம் யோசித்து பார்க்குறேன். அதை யோசித்து பார்த்துட்டு என்ன முடிவுன்றதை நான் சொல்கிறேன். அப்புறம் வேறு ஜொமேட்டோ ஆன் பண்ணிட்டேன். சும்மா மழை வரலன்னு என்ன பண்ணுறது சொல்லிட்டு கூகுளை நம்பி தான் ஆன் பண்ணியிருக்கேன். கூகுள் வெதர் பார்த்தா இன்றைக்கி வெறும் க்ளவுடின்னு தான் காட்சி. அதனால தான் நான் ஆன் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி போலீஸ்காரர் பிடிச்சானா அது ஒரு 100 ரூபா லாஸ் ஆகிடுச்சு. இப்படியாச்சு அதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் ஓட்டிங்கிறேன். இப்போது ஆர்டர் போட்டேன். ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா மல்டி ஆர்டராக போட்டுக்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் 10 நிமிஷம் வெயிட்டிங் டைம். ஹோட்டலெல்லாம் வெயிட்டிங் டைமே வராது. இதில் தான் வெயிட்டிங் டைம் வருது. ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் போய்ட்டு இப்போது பிக்கப் பண்ணிட்டு ஜொமேட்டோ லெவல் அர்னிங் சொல்லிட்டு ஜொமேட்டோ லெவல் அர்னிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனல் டச்சில் சொல்கிறேன். சென்டரில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுன்னா அதுவும் சொல்கிறேன். அதே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 ஆகுது. சும்மா மழை வருதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன்னா சும்மா 500 ரூபா லாஸ் பண்ணிட்டுருப்பேன். ஆல்ரெடி 100 ரூபா லாஸ் வேறு இருக்குது. இன்றைக்கி மழையே வரல, ஒன்றும் வரல. வானம் சும்மா லைட்டாக மூடினுக்குது. ஆள் தான். ஜொமேட்டோவில் கூட பரவாயில்ல. இன்றைக்கி ஆர்டர் நல்லா தான் கொடுத்துருக்குறேன். எல்லாமே மல்டி ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அப்போதுலேருந்து ஒரு 2 ஆர்டர் மல்டி ஆர்டர் பண்ணிட்டேன். இருட்டாயிடுச்சே. இதுக்கே நான் 170 ஏதோ பண்ணியிருக்கேன். சும்மா வீட்டுக்கு போயிருந்தேனாக்கா ஒரு 500 மிஸ் பண்ணிருப்பேன்.
இன்சல்ட் வேறு இன்னைக்கு செம்மையாக கொடுத்துருக்கான். இப்போ எங்கே இருக்கேன் நான்? எலிமெண்ட்ஸ் மால் பக்கத்தில் இருக்கிறேன். எலிமெண்ட்ஸ் மால் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் மால்லேருந்து ஒரு ஆர்டரு. எலிமெண்ட்ஸ் மால் கேஎஃப்சிலேருந்து 40 ரூபா ஆர்டரு. அதனால் எல்லாமே முடிச்சுட்டு இது தான் சென்டரில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுன்னா மட்டும் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் டச்சில் மீட் பண்ணுறேன். அப்புறம் அதில் வெல்கம் டு ஃபைனல் டச். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:03 ஆகுது. ஜாஸ்தி வளவல கொலவலன்னு பேசாமல் இன்றைக்கோட அர்னிங்ஸ் பார்த்துடலாமா? இன்றைக்கோட அர்னிங்ஸு இப்போ போர்ட்டலில் எவ்வளோ அர்னிங் ஆகிக்குதுன்னா 1331 ரூபாய்க்குது. ஜொமேட்டோவில் 612 ரூபாய் ஆகிக்குது. இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோன்னா 1943 ரூபாய் ஆகிக்குது. இதில் இப்போது வழக்கப்போல் பெட்ரோல் 300 ரூபா மைனஸ், அப்புறமா போலீஸ்காரர் ஃபைன் கட்டணும், அது ஒரு 100 ரூபா, சாப்பாட்டுக்கு 60 ரூபா, டோட்டலாக 460 ரூபா மைனஸ் பண்ணோன்னா 1483 ரூபா அர்னிங் ஆகிக்குது டே 5ல். இப்போது டே 1லேருந்து டே 5 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ அர்னிங் பண்ணியிருக்கேன்னா 7204 ரூபா அர்னிங் பண்ணியிருக்கேன் டே 1லேருந்து டே 5 வரைக்கும். ஸோ இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னா போர்ட்டலில் கொஞ்சம் காண்டி ஏற்றிட்டேன். ஏன்னா மார்க்கெட்லேயே ஒரு 4-5 ஆர்டர் விட்டேன், கேன்சல் ஆகிடுச்சு அது. ஏன்னா இங்கேருந்து பக்கத்துலேயே டிராஃபிக் ஜாமில் பூந்து போனாக்கா அது இவ்வளோ பெருசாக தூக்கி கொடுத்துட்டுருக்குறாங்க, பெரிய பார்சலாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஒரு 4 இல்லைனா 3-4 ஆர்டர் அது மாதிரி பெருசாக கொடுத்தாங்க. கேன்சல் சொல்லிட்டு அது வேறு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து வரும் ஒரு 500-600 மீட்டர் போகிறதுக்கே ஒரு 10-20 நிமிஷம் ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு 3-4 ஆர்டர்னால் அங்கேயே 1 ஹவர் அங்கேயே வேஸ்ட் ஆகிடுச்சு. மதியானம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு நிற்க வச்சா அந்த ஹோட்டலில் மூட்டுக்குது. அப்புறமா வேறு பக்கம் போயிட்டு ஒரு குஸ்காவும் ஒரு முட்டை சாப்பிட்டேன். அது வீடியோ போட்டிருப்பு பாருங்கள். அப்புறம் ஜொமேட்டோவில் இன்றைக்கி பரவாயில்ல. வேறு ஒரு ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேஎஃப்சி பிக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பேன். அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வெயிட்டிங் டைம். 30 நிமிஷம் அங்கேயே உட்காந்துக்கிறேன் ஒரே இடத்துல. அது ஒரு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. மற்றபடி இன்றைக்கி வேஸ்ட்டும் ஆகிடுச்சு, அர்னிங்ஸும் அதுக்கு ஈக்குவலாக பண்ணிட்டேன். இன்றைக்கி போலீஸ் பிடிச்சிருந்துலேருந்து இன்றைக்கி மழை வேறு வர மாதிரி இருந்துச்சா, அதுலேயே கொஞ்சம் நேரம் டைம் யோசித்து பார்த்து சரி இன்றைக்கி மழை வராதுன்னு சொல்கிற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ண. அதே மாதிரி மழை வரல. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல நான் டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பாய். நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.